உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் ஏற்காடு மலையான சேர்வராயன் மலையிலிருந்து 4 நதிகளுக்கு மேலே உருவாகுதுன்னு சொல்லிட்டு? ஆமாங்க, ஏற்காட்டுல இருந்து திருமணி முத்தாறு, சரபங்கா நதி, தொப்பையாறு, வாணியாறுன்னு சொல்லிட்டு 4 நதிகளுக்கு மேலே உருவாகுது. இதுல திருமணி முத்தாறும் சரபங்கா நதியும் சேலம் மாவட்டத்திலையும், தொப்பையாறும் வாணியாறும் தருமபுரி மாவட்டத்திலையும் பாய்ந்தோடுது. ஏற்காடுக்கு பின்னாடி பக்கமா தருமபுரி மாவட்டத்தில் ஓடுற தொப்பையாறுக்கும் வாணியாறுக்கும் நடுவில் டேம் கட்டியிருக்காங்க. இப்படி நாம இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பக்கத்துல இருக்க வாணியாறுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்காடு மலைத்தொடரோட பின்பகுதியில் கட்டப்பட்டிருக்க வாணியாறு அணை இப்ப முழுசா நிரம்பி பாசனத்துக்காக திறந்துட்டு இருக்காங்க. இது பார்க்கும் போதே நல்ல கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த தண்ணி மூலமா சுத்து வட்டார கிராமங்கள்ல சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல பாசன வசதி பெறுது. 25 அடி கொள்ளளவு கொண்ட இந்த வாணியார் நீர்த்தேக்கத்துல இருந்து தண்ணி பல கிராமங்களை கடந்து அரூர் பக்கத்துல இருக்க தீர்த்தமலை கிட்ட போய் தென்பண்ணை ஆற்றோட கலக்குது. நாங்க ஏற்காட்டுல இருந்து வர தண்ணியான இந்த வாணியார் டேம்ல காலையில டைம்ல போயிருந்தோம். சுத்து இயற்கை சூழலுக்கு நடுவுல கிராமத்துல அமைஞ்சிருக்க இந்த நீர்த்தேக்கம் பார்க்கவே அவ்வளவு கண்குள்ளா காட்சியா இருக்கு. நீங்க இந்த டேம்க்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.